டே 4 சிம்பிளான இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒட்டு கேட்பது. இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஈவ்ஸ்ட்ராப். சொல்லுங்கள். ஈவ்ஸ்ட்ராப் அப்படின்னா ஒட்டு கேட்பது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் தற்செயலாக கேட்குறத வந்து இங்கிலீஷில் ஹோவர் இயர் அப்படின்னு சொல்லணும். தற்செயலாக கேட்குறத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஹோவர் இயர். சொல்லுங்கள். ஹோவர் இயர் அப்படின்னா தற்செயலாக கேட்பது. தேர்ட் ஒன் கஞ்சன். இதை வந்து இங்கிலீஷில் ஸ்டிஞ்சி அப்படின்னு சொல்லணும். ஸ்டிஞ்சி அப்படின்னா கஞ்சன் அப்படின்னு அர்த்தம். கஞ்சன், ஸ்டிஞ்சி. நெக்ஸ்ட் ஒன் துரோகி அப்படின்றத இங்கிலீஷில் ட்ரைட்டர். சொல்லுங்கள். ட்ரைட்டர் அப்படின்னா துரோகி அப்படின்னு அர்த்தம். துரோகினா ட்ரைட்டர். ஃபிஃப்த் ஒன் அளவுக்கு மீறிய ஆர்வம் கொண்டவங்களை ஓவர் ஜெலஸ் அப்படின்னு சொல்லணும். ஓவர் ஜெலஸ் அப்படின்னா அளவுக்கு மீறி ஆர்வம் கொண்டவங்களை அப்படி சொல்லணும். சிக்ஸ்த் ஒன் அவசர கொடுக்கு, அவசரமான, யோசிக்காமல் செய்வாங்க இல்லையா, அவங்கள வந்து ஆஸ்டி அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள். ஆஸ்டி அப்படின்னா அவசர கொடுக்கு, நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா. செவன்த் ஒன் தேவையில்லாமல் பிறர் விஷயங்களில் தலையிடுபவர்களை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா மெட்லர். சொல்லுங்கள். மெட்லர்னா தேவையில்லாமல் மற்றவங்க விஷயங்களை தலையிடுறவங்கள மெட்லர் அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். மெட்லர். எய்த் ஒன் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரியே பேசுவாங்க பார்த்தீங்களா, வதந்தி பேசுபவர். அவங்கள எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? காசிப். சொல்லுங்கள். அவங்க பேசுகிறதுக்கு பேர் காசிப். வதந்தினா காசிப் அப்படின்னு சொல்லணும். காசிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காசிப்னா வதந்தி. நைன்த் ஒன் அகந்தை கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அரகண்ட். சொல்லுங்கள். அரகண்ட்னா அகந்தை கொண்டவங்க. ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். அரகண்ட். ஓகேங்களா. டென்த் ஒன் பணிவான அப்படின்றத இங்கிலீஷில் ஹம்பிள். சொல்லுங்கள். ஹம்பிள் அப்படின்னா பணிவான அப்படின்னு அர்த்தம். ஹம்பிளாக இருக்காங்க, பணிவாக நடந்துக்கிறாங்க, ஐ லைக் தெம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, ஹம்பிள் பீப்புளுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பணிவான அப்படின்றத இங்கிலீஷில் ஹம்பிள் அப்படின்னு சொல்லணும். 11th ஒன் கோழை அப்படின்றத இங்கிலீஷில் கவர்ட். சொல்லுங்கள். கவர்ட்னா கோழை, கோழைத்தனமாக நடந்துக்கிட்ட, நீ ஒரு கோழை மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோழை அப்படின்றத இங்கிலீஷில் கவர்ட் அப்படின்னு சொல்லணும். கவர்ட்னா கோழை அப்படின்னு அர்த்தம். கோழை, கவர்ட். 12th ஒன் தைரியமான. இதை வந்து இங்கிலீஷில் பிரேவ் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள். பிரேவ் அப்படின்னா தைரியமான, தைரியமாக நடந்துக்கிட்டாங்க, அவங்க ரொம்ப பிரேவாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 13th ஒன் சோம்பேறி அப்படின்றத இங்கிலீஷில் லேசி அப்படின்னு சொல்லணும். லேசினா சோம்பேறி, சோம்பேறியாக இருக்காவ, ரொம்ப லேசியான பொண்ணாக இருக்கியே நீ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. லேசினா சோம்பேறி அப்படின்னு அர்த்தம். லேசி, சோம்பேறி அப்படின்னு அர்த்தம். 14th ஒன் நேர்மையான. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹானஸ்ட். சொல்லுங்கள். ஹானஸ்ட்னா நேர்மையான. ஆனஸ்ட், நேர்மையான, ரொம்ப நேர்மையான பர்சன் அவங்க. ஹானஸ்ட் பீப்புள், ஹானஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 15th ஒன் பொய்யான அப்படின்றத இங்கிலீஷில் லையர் அப்படின்னு சொல்லணும். லையர்னா பொய்யானவங்க. லையர், பொய்யான அப்படின்னா லையர் அப்படின்னு சொல்லணும். 16th ஒன் பேராசை கொண்ட அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? க்ரீடி. சொல்லுங்கள். க்ரீடி அப்படின்னா பேராசை கொண்ட அப்படின்றத இங்கிலீஷில் க்ரீடி அப்படின்னு சொல்லணும். பேராசை அப்படின்றத க்ரீடி அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள். க்ரீடி. 17th ஒன் தாராளமான. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஜெனரஸ். அவங்க ரொம்ப தாராளமான பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? தாராளமான அப்படின்றத இங்கிலீஷில் ஜெனரஸ் அப்படின்னு சொல்லணும். ஜெனரஸ். சொல்லுங்கள். ஜெனரஸ். 18th ஒன் சுயநலமாக யோசிக்கிறவங்கள எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? செல்ஃபிஷ். செல்ஃபிஷ்னா சுயநலமாக யோசிக்கிறவங்கள செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லணும். அவங்க அவங்களுக்காக தான் யோசிப்பாங்க, மற்றவங்கள பற்றி யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி பீப்புளை தான் செல்ஃபிஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லணும். 19th ஒன் மரியாதையான அப்படின்றத இங்கிலீஷில் பொலைட். அவங்க ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு மரியாதைனா என்னென்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் பொலைட்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. மரியாதையான அப்படின்றத இங்கிலீஷில் பொலைட் அப்படின்னு சொல்லணும். பொலைட். 20th மரியாதையற்ற அப்படின்றத இங்கிலீஷில் ரூட். அவங்க ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாங்க, அவங்க இப்படி நடப்பாங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரூட் அப்படின்றத இங்கிலீஷில் மரியாதையற்ற அப்படின்ற அர்த்தம். ரூட். சொல்லுங்கள். RUDE. ரூட்னா மரியாதையற்ற அப்படின்னு அர்த்தம். 21st புத்திசாலி அப்படின்றத இங்கிலீஷில் கிளவர். கிளவர் அப்படின்னு சொல்லணும். அவங்க ரொம்ப புத்திசாலி, கிளவர் பர்சன் அவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. புத்திசாலி அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கிளவர். கிளவர் பீப்புள், கிளவர் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள். கிளவர். 22 முட்டாள் அப்படின்றத இங்கிலீஷில் ஃபூலிஷ். சொல்லுங்கள். முட்டாள்னா ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லணும்.
முட்டாள்தனமாக பண்ணாத, ஃபூலிஷாக நடந்துக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. முட்டாள் அப்படின்றத இங்கிலீஷில் ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ஃபூலிஷ் அப்படின்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம். 23rd, சந்தேகப்படுபவர் அப்படின்றத இங்கிலீஷில் சஸ்பீஷியஸ். அவங்கள சந்தேகப்படணும்னு நினைக்கிறேன். சஸ்பீஷியஸ் அப்படின்னா சந்தேகப்படுபவர் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்கள், சஸ்பீஷியஸ்னால் சந்தேகப்படுபவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகப்படுபவர் அப்படின்றத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சஸ்பீஷியஸ். 24th, நம்பகமான அப்படின்றத இங்கிலீஷில் ரிலையபிள். சொல்லுங்கள், ரிலையபிள் அப்படின்னு சொல்லணும். நம்பகமான அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ரிலையபிள். சொல்லுங்கள், ரிலையபிள்னால் நம்பகமான அப்படின்னு சொல்லலாம். ரிலையபிள், நம்பகமான. சொல்லுங்கள், ரிலையபிள். சொல்லுங்கள், ரிலையபிள். 25th, சூழ்ச்சியாளர் அப்படின்னு வாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கன்னிங். கன்னிங் அப்படின்னு சொல்லணும். கன்னிங்னா தந்திரமான அப்படின்னும் சொல்லலாம், சூழ்ச்சியாளர் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ சூழ்ச்சியாளர் அல்லது தந்திரமானன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் கன்னிங் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், கன்னிங். CUNNING. கன்னிங் அப்படின்னா சூழ்ச்சியாளர் அல்லது தந்திரமான அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நீங்கள் 25 சென்டென்ஸ் கற்றுக்கிட்டீங்க. ஸோ டே 5 மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். டே 1, 2 and 3 மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். தேங்க்யூ guys.